ஹிட்ஸ் ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னு போர்டு போட்டு கடைக்கு தான் டுடேஸ் விசிட். நல்லா இஷ்டத்துக்குன்னு வாங்கி பிளேட்டில் அடித்து நொறுக்கின கதை தான் இன்றைக்கி. கேஎஃப்சி கண்டிப்பாக அந்த நாமக்கல்லில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஏங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நேராக நானும் தம்பி உள்ளே போயிட்டு இன்றைக்கி என்ன காம்போ அன்லாக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தா செம்மையாக ஒரு வெறித்தனமான காம்போ ஒன்று மாட்டுச்சு. வாங்க சொல்கிறேன். அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்கரையும் ஆர்டர் போட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வெயிட்டிங்கே வெறி ஆச்சு. நம்ம கை சும்மா இருக்குமா? இன்றைக்கி நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரியல, கூட்டமும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனாலே எங்கள் ஆர்டர் என்னமோ சீக்கிரமாக வந்துருச்சு. வீடியோகிராஃபி திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தான். தோ அந்த வீடியோ தான் இது. ஏங்க இக்கட ஜாவ். இன்றைக்கி என்ன ஆர்டர் போட்டோம் அப்படின்னா 5 பீஸ் ஸ்ட்ரிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு பெரிய கோக்கு, ஒரு பர்கர். இது எல்லாமே காம்போ செட்டு. நம்ம தனியாக ஆர்டர் போட்ட பர்கர் தான் இது. அப்படியே இந்த ஸ்ட்ரிப்ஸோட அழகை கொஞ்சம் பாருங்களேன். ஆடடா, வர்ணிக்கு ஏதாவது வார்த்தை இருந்தால் கொஞ்சம் அந்த அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுவிட்டு போங்க. அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு ஒரு பெரிய பைட்டாக எடுத்து போடலான்னு பார்த்தா பூம், அவ்வளோதான், லாஸ்ட் இன் பேரடைஸ். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்து இவங்களோட பர்கர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி பர்கர்னே சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது. அதில் நானும் ஒருத்தன். எதனால் அப்படின்னா அவங்களோட பர்கரோட சாஃப்ட்னஸை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அது ஒன்று தான் ஒரு பெரிய ரீசன். அடுத்து இவங்களோட உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதாவது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். இதை பற்றி என்ன சொல்கிறது, எப்பயும் போல தான் இருந்துச்சு. கடைசியில் அவங்க விரலை நக்க வச்சாங்கன்னா அப்படின்னா நடந்துச்சு. இங்கே மந்த்லி ஒன்ஸ் மட்டும் விசிட் பண்ணுங்கள். அடிக்கடி விசிட் பண்ணுறத ஐ ஒன்ட் சஜஸ்ட். என்ன தான் இருந்தாலும் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்.